கிட்ட போய் வேக வேகமா ஓடி போய் கயிறு எடுத்துட்டு வரான் 1 மில்லியன் காசுக்காக. இதை பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம், தயவு செஞ்சு இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை யாரும் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. தரன்னு அவளை கையெல்லாம் கட்டி ரோட்லயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே இவன் என்ன பண்றான்னா, எங்கேயோ உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா, கண்டிப்பா பண்ணிக்க மாட்டாங்க, நீ என் கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு உடனே, ஐயோ அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன மேட்ரு, அதை விடுங்க, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சும்மாவா இருப்பான், எட்டி ஒரு உத விடுறான் அவனை. ஐயோயோ பாஸே, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கொலை வெறியான ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் உடம்புல வந்துட்டு எதுவுமே நல்லா இருக்க கூடாது, ஆனா உயிர் மட்டும் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே பேத்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், அவங்களோட ஆளுங்களும் வந்துட்டு அவன்